ஃபெராக்ஸ் இப்போ இங்க இல்லாதனால நம்மளோட அடுத்த மிஷனுக்கு ஃபெராக்ஸ்க்கு பதிலா இவனை அனுப்பலான்னு அவனோட ஓஜியாவே இவனை நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஒர்க் எல்லாம் முடிச்சு நாளைக்கு இந்த ஓஜியா மிஷனுக்கு அனுப்பிடலாம். அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஒர்க்கை இன்னைக்குள்ள முடிச்சு நாளைக்கு இவன் மிஷனுக்கு போய் ஆகணும். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஃபெராக்ஸ், நீ வந்துட்டியா? என்னோட மிஷனை நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். அப்படின்னா நீ அடுத்த மிஷனுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நம்மளோட பிளாக் மெட்டல் கார்பரேஷனோட 5வது லெஜெண்டரி செலெக்ஷன் கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. அதுக்காக நம்மளோட பிரான்ச்சஸ் ஆன 8 வில்லேஜஸ்க்கும் போய் இந்த இன்விடேஷனை கொடுத்து அவங்க வில்லேஜில் இருக்க பவர்ஃபுல்லான டேங்க இந்த லெஜெண்டரி செலெக்ஷனுக்கு கலந்துக்க சொல்லு. முக்கியமா இந்த லெஜெண்டரி செலெக்ஷன்ல மொத்தமா 5 பிரிவுகள் இருக்கு. அதாவது வாரியர் செலெக்ஷன், அதை கடக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டமான சாம்பியன் செலெக்ஷனுக்கு போவாங்க. அதுக்கப்புறமா எலைட், டைட்டன் அண்ட் இதுல எல்லாத்துலயும் கடைசியா வர ஒருத்தன் தான் 5வது லெஜெண்டரி டேங்க் அப்படிங்கிற பேட்ஜ் கிடைக்கும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ போற இடத்துல கண்டிப்பா உன்னை தாக்குவாங்க. எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோ.